வைகை பல்லவன் சிறப்பு ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மதுரை கோட்ட தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விழுப்புரம் அருகே முண்டியம்பாக்கத்தில் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதனால் வரும் 18, 23, 25 மற்றும் 30ஆம் தேதி மதுரை சென்னை வைகை சிறப்பு ரயிலும் சென்னை காரைக்குடி பல்லவன் சிறப்பு ரயிலும் பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. விழுப்புரம் வரை மட்டுமே அந்த ரயில்கள் 4 நாட்களுக்கு இயக்கப்படும். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் மக்கள் நடமாட்டம் இல்லாததால் மான்கள் கூட்டமாக துள்ளி விளையாடுகின்றன. அண்ணாமலையார் கோவிலை சுற்றி 10,000 ஹெக்டேர் காப்பு காடு உள்ளது. அதில் குரங்குகள், மான்கள், எறும்பு தின்னி உள்ளிட்ட அதிகம் உள்ளன. வனத்தை சுற்றி இருக்கும் 14 கிலோமீட்டர் பாதையில் பௌர்ணமி நாட்களில் பக்தர்கள் கிரிவலம் செல்வர். தற்போது தடை அமலில் இருப்பதால் வாகனம் மற்றும் மக்கள் நடமாட்டமின்றி அமைதியாக உள்ள கிரிவல பாதையில் மான்கள் கூட்டமாக துள்ளி விளையாடுகின்றன. மக்களால் மான்களுக்கு தொந்தரவு ஏற்படாமல் தடுக்கும் வகையில் வனத்துறையினர் அவ்வப்போது ரோந்து செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. அண்டை மாவட்டத்திலிருந்து மது பாட்டில்களை வாங்கி வந்து விற்பனை செய்த சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த 25 பேர் கைது செய்யப்பட்டனர். சேலம் மாவட்டத்தில் கொரோனா தொற்று குறையாததால் அங்கு முழு பொது முடக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனால் மாவட்டத்தில் உள்ள மது கடைகள் மூடப்பட்டுள்ளன. ஆனால் அருகில் உள்ள தருமபுரி மாவட்டத்தில் தொற்று குறைந்ததால் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு மதுக்கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து சேலம் மாவட்டத்தில் உள்ள சிலர் தருமபுரி மாவட்டத்திலிருந்து மது பாட்டில்களை வாங்கி வந்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்கின்றனர். இந்நிலையில் ஓமலூர் அருகே சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் மது பாட்டில்களை வாங்கி வந்த 25 பேரை கைது செய்ததோடு அவர்களிடமிருந்து 500 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். இலங்கை அரசாங்கத்திற்கு எதிரிகள் அரசாங்கத்திற்குள்ளேயே இருப்பதாக எரிசக்தி அமைச்சர் உதய கம்மின்பில கூறியுள்ளார். இலங்கையில் எரிபொருள் விலையேற்றம் காரணமாக ஆளுங்கட்சியினருக்கு உள்ளேயே கருத்து மோதல்கள் ஏற்பட்டுள்ளன. இதனால் அதிருப்தி அடைந்திருக்கும் எரிசக்தி துறை அமைச்சர் உதய கம்மின்பில எரிபொருள் விலையேற்றத்திற்கான தீர்மானத்தை திடீரென எடுக்கவில்லை என்றும் 4 மாதங்களாக ஆராய்ந்தே இந்த தீர்மானத்தை எட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். பாம்பன் மீனவர்கள் 63 நாட்களுக்கு பிறகு நாளை கடலுக்கு செல்வதால் முழு வீச்சில் ஆயத்த பணிகளை செய்து வருகின்றனர். பழுது பார்த்த படகுகளை கடலில் இறக்குதல், தேவையான ஐஸ் கட்டி, மீன்பிடி வலைகள், குடிநீர் உள்ளிட்டவற்றை படகுகளில் ஏற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாளை காலை மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 1500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல உள்ளனர். நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் 136 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. குறிப்பாக டிஆர் பஜார், டெரஸ், கோத்தகிரி போன்ற பகுதிகளில் பரவலாக மழை பெய்கிறது. மாவட்டம் முழுவதும் 635.30 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ள நிலையில் அதிகபட்சமாக அவலாஞ்சி பகுதியில் 136 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அவலாஞ்சி நீர்பிடிப்பு பகுதி என்பதால் பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. பெட்ரோல், டீசல் விலை உயர்வு மற்றும் மருந்து பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து ஜூன் 28, 29, 30 ஆகிய 3 நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் டெல்லி பயணம் தமிழகத்தின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பொது முடக்கம் காரணமாக வெளி மாநிலங்களுக்கு மாம்பழங்களை அனுப்ப இயலாததால் மரத்திலேயே அழுகி வீணாவதாக நாகை மாவட்ட விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். புதுப்பள்ளி, தெற்கு பொய்கைநல்லூர், விழுந்தபாவடி உள்ளிட்ட கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் மா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. பொது முடக்கம் காரணமாக கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு மாம்பழங்களை அனுப்ப இயலவில்லை. இதனால் உள்ளூரில் 1 கிலோ ருமானி மாம்பழம் $7.50 பங்கனப்பள்ளி மாம்பழம் 1 கிலோ $20 விலை வீழ்ச்சி கண்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டிக்கு அருகே சிறுவர்கள் விளையாட்டாக இயக்கியதில் நெல் அறுவடை இயந்திரம் கிணற்றில் கவிழ்ந்ததில் 2 காயமடைந்தனர். ஆரியப்பட்டி கிராமத்தில் ரவிக்குமார் என்பவர் தனது வயலில் இயந்திரத்தின் மூலம் நெல் அறுவடை செய்தார். பணி முடிந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இயந்திரத்தில் ஏறி சிறுவர்கள் சிலர் விளையாடியுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக இயங்கிய வாகனம் 50 அடி ஆழ கிணற்றில் விழுந்தது. அதில் யோகேஷ், சுபாஷ், கல்யாணி ஆகிய சிறார்கள் கிணற்றில் நெல் அறுவடை இயந்திரத்துடன் சிக்கிக் கொண்டனர்.
அவர்களை தீயணைப்புத் துறையினர் மீட்டு படுகாயமடைந்த கல்யாணியையும் யோகேஷையும் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதித்தனர். சிறுவர்கள் விளையாடும் இடத்தில் வாகனத்தை சாவியுடன் நிறுத்தி வைப்பதால் ஏற்படும் விபரீதத்திற்கு இச்சம்பவம் ஒரு எச்சரிக்கை மணி. மலையாள பாடகர் வேடனுக்கு ஆதரவு தெரிவித்ததற்காக நடிகை பார்வதி மன்னிப்பு கோரியுள்ளார். மலையாளத்தில் வேடன் என்னும் பெயரில் இசை ஆல்பங்களை வெளியிட்டு வரும் ஹிரண்தாஸ் முரளி என்பவருக்கு எதிராக பல பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டு புகார்களை முன்வைத்தனர். முதலில் அதை மறுத்த வேடன் பிறகு அதற்காக மன்னிப்பு கேட்கும் வகையில் தன் விளக்கத்தை சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பார்வதி வேடன் மன்னிப்பு கோரியதை வரவேற்றிருந்தார். தவறு செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டால் போதுமா என்று பல பெண்கள் பார்வதிக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்டனர். இதனால் நடிகை பார்வதி செய்த குற்றங்களை பலர் ஏற்க தயங்கும்போது வேடன் ஒத்துக்கொண்டதற்கே ஆதரவு தெரிவித்ததாகவும் தான் எப்போதும் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கமே இருப்பதாகவும் குறிப்பிட்டு மன்னிப்பு கோரியுள்ளார் நடிகை பார்வதி. யூடியூபர் சாட்டை துரைமுருகன் மீது பாய்ந்தது 3வது வழக்கு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து இணையத்தில் அவதூறு பரப்பியதாக கடந்த 11ஆம் தேதி வழக்கறிஞர் ராஜசேகர் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் அவர் மீது கலகம் விளைவித்தல், அமைதியை சீர்குலைத்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் திருப்பனந்தாள் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். மற்றொரு வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள துரைமுருகன் இந்த வழக்கிற்காக திருவிடைமருதூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அங்கு அவரை 15 நாள்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து மீண்டும் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். ஏற்கனவே திருச்சி KK நகரில் வினோத் என்பவரது கடைக்குள் அத்துமீறி புகுந்து ஆபாசமாக திட்டி மிரட்டல் விடுத்ததாக யூடியூபர் சாட்டை துரைமுருகன் மீது திருச்சி காவல்துறையினர் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். அந்த வழக்கில் சாட்டை துரைமுருகனுடன் சரவணன், சந்தோஷ், வினோத் ஆகியோரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் 4 பேருக்கும் திருச்சி குற்றவியல் நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 4 நாள்களாக தொடரும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் சூழலில் பந்தலூர், தேவாலா உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழை பொழிந்து வருகிறது. கடும் குளிரும் பனிமூட்டமும் நிலவி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஆறுகளில் தண்ணீர் வரத்து அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. சென்னையின் குடிநீருக்காக ஆந்திராவின் கண்டலேறு அணையிலிருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் தமிழக எல்லைக்கு வந்து சேர்ந்தது. பால்வளத்துறை அமைச்சர் நாசர், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் ஆகியோர் கிருஷ்ணா நதிநீரை மலர்தூவி வரவேற்றனர். ஒப்பந்தப்படி ஆண்டுக்கு 12 TMC தண்ணீரை ஆந்திரா தமிழ்நாட்டிற்கு வழங்கி இருக்க வேண்டும். ஆனால் நடப்பாண்டில் 7.66 TMC நீர் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இருமுறை கடிதம் எழுதப்பட்ட நிலையில் கண்டலேறு அணையிலிருந்து வினாடிக்கு 500 கனஅடி நீர் திறக்கப்பட்டது. அதில் 200 கனஅடி நீர் தமிழக எல்லையான 0 பாயிண்டிற்கு இன்று காலை வந்து சேர்ந்தது. ஏரிகளில் போதுமான அளவு தண்ணீர் இருப்பதால் இந்த ஆண்டு சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு இருக்காது என அதிகாரிகள் நம்பிக்கையுடன் கூறுகின்றனர். டெல்டா பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கடந்த 12ஆம் தேதி மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட தண்ணீர் நேற்று முக்கொம்பை கடந்து கல்லணை வந்தடைந்தது. இதைத் தொடர்ந்து இன்று காலை கல்லணையில் இருந்து காவிரி, வெள்ளாறு, கல்லணை கால்வாய், கொள்ளிடம் ஆறுகளில் தலா 500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்நிகழ்வில் அமைச்சர்கள் KN நேரு, MRK பன்னீர்செல்வம், மா சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சிவசங்கர், மெய்யநாதன் ஆகிய அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். கல்லணையில் இருந்து திறக்கப்பட்ட நீர் மூலமாக தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் 3.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற உள்ளன. ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட பணிகள் 90% நிறைவடைஞ்சு விட்டது. இன்னும் ஒரு 4 நாள் இருக்கு. தண்ணி போறதுக்குள்ளே 100% ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட அந்த இடங்கள் எல்லாம் தூர்வார முடிஞ்சிடும். என்னால் கடப்படைக்கு தண்ணீர் போகிற அவசியம் வந்துடும். டெல்டா மாவட்டங்களின் பாசனத்திற்காக இன்று கல்லணையில் தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் கடைமடை பகுதி வரை தண்ணீர் செல்வதை உறுதி செய்யும் வகையில் தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள விவசாயிகள் உட்பட பல தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அணையில் தண்ணீர் திறந்து வைத்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KN நேரு தூர்வாரும் பணிகள் 90% நிறைவடைந்து விட்டதாகவும் கடைமடை வரை தண்ணீர் நிச்சயம் சென்றடையும் என்றும் உறுதியளித்தார். புதுவை சட்டப்பேரவையின் பேரவைத் தலைவராக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த செல்வம் பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரியின் 15வது சட்டப்பேரவையின் முதல் சட்டமன்ற கூட்டம் இன்று காலை 9:30 மணிக்கு கூடியது.
தற்காலிக பேரவைத் தலைவர் லட்சுமி நாராயணன் கூட்டத்தை தொடக்கி வைத்தார். பேரவைத் தலைவர் தேர்தல் குறித்த அறிவிப்பை வெளியிட்ட அவர், பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் போட்டியின்றி பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். தொடர்ந்து சட்டமன்ற மாண்பின்படி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் பேரவைத் தலைவர் இருக்கையில் அவரை அமர வைத்தனர். புதுவை வரலாற்றில் பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த ஒருவர் சட்டப்பேரவைத் தலைவராக பொறுப்பேற்பது இதுவே முதன்முறை. பின்னர் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சினைகளை எடுத்துக் கூற பேரவைத் தலைவர் செல்வம் சம வாய்ப்பளிப்பார் என்று நம்புவதாக தெரிவித்தார். பின்னர் மற்ற உறுப்பினர்கள் பேரவைத் தலைவருக்கு வாழ்த்து கூறினர். சுமார் 45 நிமிடங்கள் நடைபெற்ற பேரவைக் கூட்டம் நாள் குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. பேரவைத் தலைவரின் பதவியேற்பு விழாவை காண தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் எல் முருகன் வருகை தந்திருந்தார். இதனிடையே முதலமைச்சர் ரங்கசாமி இன்று அல்லது நாளை ஆளுநரை சந்தித்து அமைச்சர்கள் பட்டியலை வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியன் 2 பட விவகாரம் தொடர்பாக சென்னையில் வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே லைகா நிறுவனம் ஹைதராபாத்திலும் வழக்கு தொடுத்திருப்பதாக இயக்குநர் ஷங்கர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டுள்ளது. கமல்ஹாசன் நடிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 திரைப்படம் தயாராகிறது. இந்தியன் 2வை முடித்துக் கொடுக்காமல் வேறு படத்தை ஷங்கர் இயக்க தடை விதிக்க கோரி தயாரிப்பு நிறுவனம் லைகா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. இயக்குநர் ஷங்கர் தரப்பு விளக்கத்தை கேட்காமல் உத்தரவிட முடியாது என தனி நீதிபதி தெரிவித்துவிட்ட நிலையில் தலைமை நீதிபதியின் அமர்வில் லைகா மேல்முறையீட்டை செய்தது. இன்றைய விசாரணையின் போது சென்னையில் வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே அதே கோரிக்கையுடன் ஹைதராபாத் நீதிமன்றத்திலும் லைகா நிறுவனம் வழக்கு தொடுத்திருப்பதாக இயக்குநர் ஷங்கர் தரப்பில் புகார் கூறப்பட்டது. இதையடுத்து தனி நீதிபதி முன்னுள்ள மனுவுக்கு தீர்வு கண்ட பிறகு மேல்முறையீட்டு வழக்கை விசாரணைக்கு எடுக்கலாம் என கூறிய தலைமை நீதிபதி அமர்வு விசாரணையை 3 வாரங்களுக்கு ஒத்திவைத்தது. கொரோனா 3ஆம் அலையை சமாளிக்க மருத்துவர்களுக்கு உதவ 5000 இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்க டெல்லி அரசு முடிவு செய்துள்ளது. கொரோனா 3ஆம் அலையை எதிர்கொள்ள பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை டெல்லி அரசு மேற்கொள்கிறது. அதன் ஒரு பகுதியாக மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு உதவ 5000 இளைஞர்களுக்கு மருத்துவ உதவியாளர் பயிற்சியை வழங்க முடிவெடுத்துள்ளது. வரும் 28ஆம் தேதி முதற்கட்டமாக 500 இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. 18 வயதுக்கு மேற்பட்ட 12ஆம் வகுப்பை நிறைவு செய்தவர்களுக்கு இந்த மருத்துவ உதவியாளர் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. முதலில் வருவோருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டு உரிய பயிற்சிகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 வார கால பயிற்சிக்கு பிறகு இவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் அவர்கள் எவ்வளவு நாள் பணி செய்கிறார்களோ அதற்கேற்ப ஊதியம் வழங்கப்படும் என்றும் டெல்லி அரசு கூறியுள்ளது. கேரளாவில் பொது முடக்கத்தில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு நாளை முதல் பொது போக்குவரத்து தொடங்குகிறது. கேரளாவில் கொரோனா பரவல் குறைந்து வரும் நிலையில் பொது முடக்கத்தில் இருந்து தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு மாநில அரசால் உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்தை தொடக்கவும் மதுக்கடைகளை திறக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தளர்வுகள் அற்ற முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சென்னை மண்டல செயலாளர் ஆஸ்பயர் சுவாமிநாதன் கட்சியிலிருந்து விலகியுள்ளார். அதிமுகவில் திறமைக்கு மதிப்பு அளிக்கப்படவில்லை என கூறி அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டதாக டுவிட்டர் பக்கத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு உருவாக்கப்பட்ட போது அதன் முதல் செயலாளராக ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்டவர் சுவாமிநாதன். கட்சி 2ஆக பிளவுபட்ட போது ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக அவர் இருந்தார். பாலியல் வழக்கில் தேடப்பட்டு வரும் அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. திருமணம் செய்து கொள்வதாக கூறி சேர்ந்து வாழ்ந்துவிட்டு ஏமாற்றியதாக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் மீது நடிகை ஒருவர் புகார் அளித்தார். 3 முறை கட்டாய கருக்கலைப்பு செய்ய வைத்ததாகவும் அவர் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதுகுறித்து மணிகண்டன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். அப்போது தலைமறைவான மணிகண்டன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்தார். தன்னை மிரட்டி பணம் பறிக்கும் நோக்கத்திலேயே நடிகை புகார் அளித்திருப்பதாகவும் அதில் தெரிவித்திருந்தார். இவ்விவகாரத்தில் மணிகண்டனுக்கு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்த நடிகை நீதிமன்றத்தில் ஆட்சேபனை மனுவை தாக்கல் செய்தார். அது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட நீதிபதி ஆட்சேபனை மனுவை ஏற்றுக்கொண்டு மணிகண்டனின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தமிழகத்தில் கொரோனா தொற்று குறைவான மாவட்டங்களில் பேருந்துகளை இயக்குவது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பனுடன் ஆலோசனை மேற்கொண்டார்.
சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நெல்லை, மதுரை உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் தொற்று குறைந்து வருவதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு கூடுதல் தளர்வுகளை அறிவித்து வருகிறது. அந்த வகையில் இந்த 27 மாவட்டங்களில் நகர பேருந்துகளை மட்டும் இயக்க அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியானது. 50% பேருந்துகளை இயக்க போக்குவரத்து கழகங்கள் ஆயத்தமாக இருப்பதாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில் போக்குவரத்துத்துறை அமைச்சருடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியுள்ளார். எனவே பேருந்து இயக்கம் குறித்த அறிவிப்பை தமிழக அரசு விரைவில் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா தொற்றினால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரண வைப்புத் தொகை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். தாய் மற்றும் தந்தையை இழந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வைப்புத் தொகை, பெற்றோரில் ஒருவரை இழந்த குழந்தைகளுக்கு 3 லட்சம் ரூபாய் உடனடி நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி முதல் கட்டமாக 10 பேருக்கு இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது குழந்தைகளிடம் அவர் ஆறுதல் தெரிவித்தார். 5 லட்சம் ரூபாய் வைப்பு நிதி வங்கியில் செலுத்தப்பட்டு 18 வயது ஆனவுடன் வட்டியுடன் அவர்களுக்கு வழங்கப்படும். கொரோனா தொற்றினால் 79 குழந்தைகள் தாய் தந்தையையும் 2656 குழந்தைகள் பெற்றோரில் ஒருவரையும் இழந்துள்ளனர். கேரள மாநிலம் மூணாறு அருகே பசுக்களை தாக்கிக் கொன்ற புலியின் உருவம் வனத்துறையின் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. மூணாறு அருகே கூடாரவிளை எஸ்டேட் லோயர் டிவிஷனைச் சேர்ந்த முருகையன் என்பவரின் பசு 2 வாரங்களுக்கு முன் புலி தாக்கி இருந்தது. இந்நிலையில் அப்பகுதியில் வனத்துறையினர் வைத்துள்ள கண்காணிப்பு கேமராவில் புலியின் உருவம் பதிவாகியுள்ளது. இந்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் புலியின் நடமாட்டம் உறுதியானதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மிகவும் அச்சமடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் எரிவாயு எடுப்பதற்கு மத்திய அரசு மீண்டும் சர்வதேச அழைப்பாணை விடுத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெடுவாசல் அருகே உள்ள கருக்காக்குறிச்சி வடத்தெருவில் எரிவாயு எடுப்பதற்கு சர்வதேச அழைப்பாணையை மத்திய அரசு விடுத்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கரம்பக்குடியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களில் மத்திய அரசு எரிவாயு எடுக்கக்கூடாது என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக சேலம் மாநகராட்சி பகுதியில் கொரோனா தடுப்பூசி முகாம்களின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி போடுவதற்காக கூட்ட நெரிசலால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் மாநகராட்சி பகுதியில் தடுப்பூசி மையங்களின் எண்ணிக்கை 30ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் தற்போது 121 மையங்களில் தடுப்பூசி போடப்படுகிறது. நாள்தோறும் எவ்வளவு மருந்துகள் உள்ளன என்பது குறித்து அறிவிப்பு பலகை வைக்க மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2 தினங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தடுப்பூசி போடும் பணிகள் நாளை முதல் மீண்டும் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரறிவாளனுக்கு உடல்நலக்குறைவு தொடர்பாக தொடர்ந்து சிகிச்சை அளிக்க வேண்டியுள்ளதால் பரோலை நீட்டிக்க கோரி அவரது தாய் அற்புதம்மாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஏற்கனவே 30 நாட்கள் விடுப்பு வழங்கியதற்கு அவர் முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். தளர்வுகள் அறிவிக்கப்பட்டும் தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் அரசு மதுபான கடைகள் திறக்கப்படாததால் அண்டை மாவட்டமான புதுக்கோட்டைக்கு படையெடுக்கும் மதுக்குடிப்போர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. மாவட்ட எல்லைகளான கரம்பக்குடி, நாயக்கர்பட்டி, ரெகுநாதபுரம், கைகாட்டி உள்ளிட்ட இடங்களில் அமைந்துள்ள அரசு மதுபான கடைகளில் கூட்டம் அலைமோதுவதால் புதுக்கோட்டையில் நோய் தொற்று அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மதுபாட்டில்கள் வாங்குவதற்காக வெளி மாவட்டங்களிலிருந்து வருபவர்களை தடுத்து நிறுத்தும் நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அதன்படி மாவட்ட எல்லைகளில் 5 இடங்களில் சோதனைச் சாவடிகளை அமைத்துள்ள காவல்துறையினர் ஆதார் கார்டுகளை சரிபார்த்த பின்பே மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். டாஸ்மாக் மதுபான கடைகளிலும் ஆதார் கார்டுகளை காண்பித்த பின்னரே மதுபாட்டில்களை வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒலிபெருக்கி மூலமும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த யாரும் மது குடிப்பதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வர வேண்டாம் என காவல்துறையினர் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். திருத்துறைப்பூண்டியில் பற்றாக்குறை காரணமாக ஏராளமான பொதுமக்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்தாமல் வீடு திரும்பும் நிலை உள்ளது. பற்றாக்குறை காரணமாக திருத்துறைப்பூண்டியில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இடைவெளியில் தடுப்பூசி முகாம் நடைபெறுகிறது. இருப்பினும் 200 பேருக்கு மட்டுமே தடுப்பூசி செலுத்துவதற்கான டோக்கன் வழங்கப்படுகின்றன.
இந்நிலையில் காலை முதலே தடுப்பூசி டோக்கன் பெறுவதற்காக 500க்கும் மேற்பட்ட மக்கள் ஒவ்வொரு முகாம்களில் குவிந்தனர். எனினும் குறைவானவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டதால் பலர் ஏமாற்றத்துடன் திரும்பினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தடுப்பூசி போட டோக்கன் வழங்குவதில் முறைகேடு நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தடுப்பூசி மையத்திற்கு அதிகாலையே வந்து காத்திருந்தும் டோக்கன் கிடைப்பதில்லை என்றும் பலரும் 2 முதல் 5 டோக்கன் வாங்கி செல்கிறார்கள் எனவும் புகார் தெரிவிக்கின்றனர். சிலரின் வீடுகளுக்கு சென்று டோக்கன் வழங்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரி கிருஷ்ணலீலா குமாரி கவனத்திற்கு சென்றபோது அவர் முறையாக டோக்கன் வழங்க நடவடிக்கை மேற்கொண்டார். ஆனால் அதற்கு பிறகும் பல்வேறு மையங்களில் டோக்கன் விநியோகத்தில் முறைகேடு நிலவுவதாக புகார் எழுந்துள்ளது. தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செயல்பட்டு வந்த கொரோனா தடுப்பூசி மையம் பொதுமக்கள் வசதிக்காக இன்று முதல் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள அரசு கலைக்கல்லூரி கலை அரங்கத்திற்கு மாற்றப்பட்டது. இதனையடுத்து பொதுமக்கள் அரசு கல்லூரி நுழைவாயில் பகுதியிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். அதிமுக தலைமை அலுவலகத்தில் மறைந்த தலைவர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் பெயர்களை மட்டுமே கூறி கோஷங்கள் எழுப்ப வேண்டும் என அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஓ பன்னீர்செல்வம் தேர்வு செய்யப்பட்டார். தொடர்ந்து இன்று அவர் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்தார். சிறிது நேரம் கழித்து அவர் புறப்படும்போது அங்கு நின்ற பெண் தொண்டர்கள் சிலர் அவரை வாழ்த்தி கோஷம் எழுப்பினர். அப்போது அவர்களை அழைத்த ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் மறைந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை வாழ்த்தியே கோஷங்களை எழுப்ப வேண்டும் என்றும் வேறு யாரின் பெயரையும் கூறி கோஷம் எழுப்பக்கூடாது என அறிவுரை வழங்கினார். இதையடுத்து எம்ஜிஆர் வாழ்க, அம்மா வாழ்க என தொண்டர்கள் கோஷம் எழுப்பினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் அனைவரையும் ஒரே அறையில் கூட்டமாக அமர வைப்பதற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தடுப்பூசி மட்டுமே ஒரே ஆயுதம் என்கிற புரிதல் மக்களிடையே அதிகரித்து வருகிறது. இன்று ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள ஏராளமானோர் குவிந்தனர். அவர்களில் 50க்கும் அதிகமானோரை ஒரே அறையில் எவ்வித தனிமனித இடைவெளியையும் பின்பற்றாமல் மருத்துவ பணியாளர்கள் அமர வைத்து தடுப்பூசி செலுத்தினர். மேலும் மருத்துவமனை பணியாளர்கள் தங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்குவதாகவும் அதிருப்தி எழுந்தது. பலர் அதிகாலையிலிருந்து காத்திருந்தும் தடுப்பூசிக்கான டோக்கன் வழங்கப்படாததால் செவிலிகளிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். தேனி மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு குறைந்து வந்தாலும் உயிரிழப்பு அதிகரித்து வருவது மக்களை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. கொரோனா 2வது அலை உச்சத்தில் இருந்தபோது 1000-ஐ நெருங்கிய தினசரி பாதிப்பு தற்போது 100க்கும் கீழ் குறைந்துள்ளது. ஆனால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 10 நாட்களில் 98 பேர் கொரோனாவால் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கு முந்தைய 10 நாட்களில் 44 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்திருந்தனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தென்காசி, செங்கோட்டை, குற்றாலம், கடையம் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. குற்றாலம் பிரதான அருவி, பழைய குற்றாலம், புலியருவி, ஐந்தருவி என அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. ஊரடங்கு அமலில் உள்ளதால் குற்றால அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கனமழையால் கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் வால்பாறையில் கனமழை பெய்து வருகிறது. அதிகபட்சமாக சின்னக்கல்லார் பகுதியில் 10.7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீரார் அணை பகுதியில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இதனால் வால்பாறையில் உள்ள நடுமலை மற்றும் கூழங்கள் ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குறிப்பாக வால்பாறை அருகே உள்ள பிர்லா நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது.
இதனிடையே தொடர் மழையால் சோலையார் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2822 கன அடியாக உயர்ந்துள்ளது. சென்னை சேத்துப்பட்டில் வாகன தணிக்கையில் இருந்த காவல்துறையினருடன் வழக்கறிஞர் தனுஜாவும் அவரது மகளும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக வெளியான வீடியோ எடிட் செய்யப்பட்டது என அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த கூட்டமைப்பின் தலைவர் சத்தியசீலன், காவல்துறையினர் நேர்மையாக நடந்து கொள்வதில்லை என விமர்சித்துள்ளார். பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள சிவசங்கர் பாபாவின் சுஷில்ஹரி பள்ளியில் சிபிசிஐடி காவலர்கள் விசாரணை நடத்திய நிலையில் அப்பள்ளியை மூட குழந்தைகள் நலக் குழுமம் அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. பாலியல் புகாரில் சிக்கிய சிவசங்கர் பாபா டெல்லியில் சிபிசிஐடி தனிப்படையினரால் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் சென்னை கேளம்பாக்கத்தில் உள்ள அவரது பள்ளியில் 5 அதிகாரிகளை கொண்ட சிபிசிஐடி தனிப்படையினர் விசாரித்து வருகின்றனர். பள்ளியில் உள்ள சிவசங்கர் பாபாவின் அறை உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தவிருப்பதாக கூறப்படுகிறது. இவ்விவகாரத்தில் சிவசங்கர் பாபாவுக்கு உடந்தையாக இருந்ததாக 2 ஆசிரியர்கள் மீதும் வழக்கு பதியப்பட்டுள்ளது. மேலும் சில ஆசிரியர்களும் உடந்தையாக இருந்தார்களா என்ற கோணத்திலும் விசாரணை தொடர்கிறது. பள்ளியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை பறிமுதல் செய்து ஆய்வு செய்யும் பணியிலும் காவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பள்ளியில் உள்ள அவரது அறைக்கு அழைத்துச் சென்று சிவசங்கர் பாபா பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படும் நிலையில் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் மாணவிகள் அளிக்கும் வாக்குமூலங்களின் அடிப்படையில் பள்ளி ஆசிரியர்களும் கைது செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. இதனிடையே சிவசங்கர் பாபாவின் சுஷில்ஹரி பள்ளியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய காஞ்சிபுரம் மாவட்ட குழந்தைகள் நலக் குழுமம் அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. இப்பள்ளியை விட்டு வெளியேறும் மாணவர்களுக்கு வேறு பள்ளிகளில் சேர கல்வித்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவும் பள்ளியை அரசே ஏற்று நடத்தவும் குழந்தைகள் நலக் குழுமம் வலியுறுத்தியுள்ளது. தற்காப்பு கலை பயில வந்த மாணவியருக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பயிற்சியாளர் கெபிராஜின் பிணை மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சிபிசிஐடி காவல்துறை அவரை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்த நிலையில் பிணை கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் கெபிராஜ் மனு தாக்கல் செய்திருந்தார். இம்மனு விசாரணைக்கு வந்தபோது 7 ஆண்டுகளுக்கு பிறகு அளிக்கப்பட்டுள்ள இப்புகார் பொய்யானது என்பதால் தனக்கு பிணை வழங்க வேண்டும் என கோரினார். கெபிராஜ் சிறுமிகளிடம் தவறான முறையில் நடந்து கொண்டதாக புகார் பெறப்பட்டுள்ளது என்றும் அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்படலாம் என்பதால் பிணை வழங்கக்கூடாது என்றும் சிபிசிஐடி தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அதை ஏற்ற நீதிபதி பிணை மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.